சரி, அனைவருக்கும் வணக்கம். அ அனைவரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இது நமது நூலிழை கலந்துரையாடல் 202வது கலந்துரையாடலா இருக்கிறது. இன்று நமது நாவல் கலந்துரையாடலில் திறனாய்வு செய்யவிருப்பவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, திவ்யா சுப்பிரமணியம் என்கிற அக்கா. இவங்க வந்து தற்போதுதான் ஆசிரியர் பயிற்சி கல்லூரியில் வந்து தங்களுடைய பயிற்சியை முடித்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. மேலும் இவங்க வந்து பல பல்கலைக்கழகம் ஏற்பாடு செய்திருந்த சிறுகதை போட்டிகள்ல கலந்து கொண்டு வெற்றி பெற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனையடுத்து இன்று நமது பாலமுருகன் ஐயா எழுதிய உயாங்மலை என்ற நாவலை வந்து திறனாய்வு செய்ய இருக்காங்க. நம்ம நேரத்தை வீணாக்காமல் அக்காவிடம் ஒப்படைத்து விடுவோம். அக்கா, நீங்க உங்களுடைய கலந்துரையாடலை தொடங்கி விடலாம். வணக்கம். நான் ஸ்லைட் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு சொல்லிருங்க. ஓகேக்கா. ஓகே. அக்கா தெரியுதாக்கா? ஓகேவா? தெரியுதா? தெரியுது. நீங்க தொடங்கலாம் அக்கா. ஓகே. அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நம்ம கூட வந்து எழுத்தாளர், ஆசிரியர் கே. பாலமுருகன் அவர்களும் இணைந்திருக்காரு. சரி, நம்ம வந்து இப்ப ஸ்லைட் தெரியுதா? மாறிடுச்சா ஸ்லைட்டு? இல்ல அக்கா, தெரியுது. நாவல் தேர்ந்தெடுத்த காரணம் அதுல இருக்கு. ஓகே. ஓகே. நான் வந்து இந்த நாவல் ஏன் தேர்ந்தெடுத்தேன்னு சொல்ல விருப்பப்படுறேன். ஏன்னா இது வந்து ஊயாங் மலை என்பது வந்து இந்த நாவல் உள்நாட்டு படைப்பு. இப்ப சமீப காலமா நான் படிக்கிற நாவல்லாம் உள்நாட்டு சம்பந்தப்பட்ட நாவலா படிக்கலாம். அப்பதான் நம்ம நாட்டுல என்ன நடக்குது அத பத்தி ஆய்வு செய்யலான்றதுக்காக உள்நாட்டு படைப்ப வந்து முதன்மையா வச்சு படிச்சுக்கிட்டு இருக்கேன். 2வது வந்து குறைவான பக்கங்கள். குறைவான பக்கங்கள்னு ஏன் சொல்றேன்னா, இதுல வந்து ஒரு 155 பக்கங்கள் தான் இருந்துச்சு. நம்ப குறுகிய காலத்துல படிச்சுட்டு, திறனாய்வு செய்வதற்கு ரொம்ப சுலபமா இருக்கும்னு சொல்லி, இந்த புத்தகத்த தேர்ந்தெடுத்தேன். நான் வந்து குறைந்தது ஒரு 5லிருந்து 7 நாட்கள் எடுத்துக்கிட்டேன். ஆனா நம்ப 1 நாள், 2 நாள்ல கூட இது படிச்சு முடிச்சிடலாம். ஃபுல்லா உட்காந்து படிச்சோம் அப்டின்னா. 3வது காரணம் வந்து சிறுவர்களின் உளவியல். இந்த கதை முழுக்க முழுக்க எப்படி இருக்குன்னா, சிறுவர்கள் மையப்படுத்தி எழுதப்பட்ட கதைனால, அவங்க என்ன நெனைக்கிறாங்க? அவங்களோட வாழ்க்கை எப்படி போது? தினசரி அவங்க பார்க்குற ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு வந்து ஒரு தேடல வச்சுக்கிட்டே தான் இருக்கு. அதுக்காகவே இந்த சிறுவர்களின் உளவியல் அதுவும் நான் வந்து இந்த பயிற்சி ஆசிரியரா போம்போது, நான் ரொம்ப வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா, நம்ப பார்க்கும்போது அந்த ஒரு மாணவன பார்க்கும்போது, "ஏன் அவன் அப்படி செய்றான்? இப்ப அவன் இப்படி செய்யலாமே!" அப்படின்னு தான் நமக்கு தோணும். அவன் ஏதோ ஒரு தவறு பண்ணிட்டாலோ, இல்ல ஏதோ ஒரு சேட்டை பண்ணிட்டாலோ நமக்கு அப்படி தோணும். ஆனா அவங்க கூட உட்கார்ந்து பேசும்போது தான், அவங்க வாழ்க்கைக்கு பின்னாடி என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்பலேருந்து தான் வந்து எனக்கு ரொம்ப இந்த சிறுவர்களோட உளவியல் சார்ந்து படிக்கணும். அவங்க கூட உட்கார்ந்து நெறைய பேசியிருக்கேன். நம்ம பேசும்போது தான் அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கு அப்படின்றதும் எனக்கு நெறைய தெரிய வந்துச்சு. அப்ப இந்த கதையை படிக்கும்போதும் அது மாரி தான். அந்த மாணவர்கள் கிட்ட, இந்த சிறுவர்கள் கிட்ட ஒரு தேடல் வந்து இருந்துகிட்டே இருக்கு. அதே மாதிரி தான் இந்த ஊயாங் மலையும். ஊயாங் மலையில வந்து அதுல வந்து ரகசியங்களும், உண்மைகளும் எழுதியிருக்கு. ஆனா படிக்கும்போது அதுல வந்து சில மர்மங்களும் வரலாறுமே வந்து இணைஞ்சிருக்கும். ஏன்னா பிள்ளைங்களுக்கு வந்து இப்ப வரலாறுங்கிறது ரொம்ப முக்கியம். அதுவும் ஒரு 6ஆம் ஆண்டு படிக்கிற பிள்ளைக்கு வந்து முதல்ல யார் வந்து துங்கு அப்துல் ரஹ்மான்னா யாருன்னு தெரியணும். அந்த அளவுக்கு இப்ப வரலாறு ரொம்ப முக்கியமா போகுது. ஆனா மாணவர்கள் வந்து எடுத்தோனயே அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனா ஆசிரியர் கே. பாலமுருகன் அவர்கள் வந்து இந்த கதையிலேயே வந்து கொஞ்சம் வரலாற எடுத்து சொல்லியிருப்பாரு. ஸோ அது படிக்கும்போது மாணவர்களுக்கும் வந்து அது கதையோட கதையா அதையும் அவங்க தெரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் ஆயிருக்கும். சரி, அடுத்து இந்த நாவலோட கருப்பொருள் என்னன்னு பார்த்தோம்னா, கேமரன் மலைப்பகுதிகளில் உள்ள பழங்குடி மக்கள் வாழ்க்கையும் அவர்களின் ரகசியங்களும், மர்மங்களும் மையமாக கொண்ட கதை. இந்த கதை எங்க நடக்குது அப்படி பார்த்தோம்னா, கேமரன் மலையில இருக்கக்கூடிய பழங்குடி மக்கள், அதாவது சிம்மாய் மக்கள், அவர்களோட வாழ்வியல் சம்பந்தப்பட்ட கதையா தான் இருக்கும். நமக்கு தெரியும் நம்ம நாட்டுல சிம்மாய் மக்கள் இருக்காங்கன்னு. ஆனா அவங்கள பத்தி அவ்ளோ
ஆராய்ச்சிகள் நம்ம செஞ்சிருக்க மாட்டோம். அவ்வளோ படிச்சிருக்க மாட்டோம். ஆனா இந்த கதைய படிக்கும்போது அவங்கள பத்தின ஒரு வாழ்க்கை வரலாறு தெரிஞ்ச மாரி நமக்கு கடைசியா இந்த கதை படித்து முடிக்கும்போது எனக்கு அப்படிதான் இருந்துச்சு. அடுத்து இந்த கதையில வரக்கூடிய கதை மாந்தர்கள் யாருன்னு பார்த்தோம்னா, சுக்காய், நகுலன், பியோனா, பாமோக். பாமோக் வந்து சுக்காயின் தாய். அடுத்து யார் வருவாங்கன்னா, தோபோமோ இருப்பாங்க. தோபாத்தின், ஷூரா, ஐரிஸ். இந்த பெயர்கள்லாம் ரொம்ப வித்தியாசமா, ரொம்ப அழகான பெயர்களா இருக்கும். இதுல முதன்மை கதை மாந்தர் வந்து நம்ம சுக்காய். சுக்காயோட நெருங்கிய தோழன் தான் வந்து நகுலன். ஒரு அதுக்கப்புறம் தான் வந்து இந்த பியோனா வந்து அவங்களோட பயணத்துல சேருவாங்க. அடுத்து இடப்பின்னணி பார்த்தோம்னா, இது கேமரன் மலையில நடக்கக்கூடிய ஒரு கதை. கால பின்னணி பார்த்தோம்னா, கம்போங் சுங்காய் ருயிலில் 2011ஆம் ஆண்டு நடந்த மிகப்பெரிய மண் சரிவுக்கு பின்னர் நடக்கும் சம்பவத்தை மையமா வச்சு எழுதப்பட்டது. சமுதாய பின்னணினா, அங்க இருக்கிற அந்த சிமாய் பழங்குடி மக்கள். மொழிநடை ரொம்ப சுலபமா சிறுவர்களுக்கு ஏற்ற எளிமையான உரைநடையில வந்து எழுதப்பட்டிருக்கும். அதுவும் எல்லாரும் இந்த சொற்பட்டியல் வச்சிருப்பாங்க. நம்ம புத்தகம்லாம் படிக்கும்போது சொற்பட்டியல் பின்னாடி இருக்கும். எதா இருந்தாலும் அந்த புத்தகத்த படிச்சு முடிச்சுட்டு தான் நம்ம பின்னாடி போய் பார்க்கும்போது, ஓ இதோட இந்த 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 வரியோட இல்ல இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன அப்படின்னு அந்த சொற்பட்டியல்ல பார்ப்போம். ஆனா எழுத்தாளர் என்ன பண்ணியிருக்காரு, நம்ம எப்பயும் போல பின்னாடிலாம் வைக்காம அத முன்னுக்கே வச்சுட்டாரு. அப்படிதான் வந்து சில சொற்கள் அதுல இருக்கும். உயாங், மரோங், சாரி மரெங் வந்து அந்த மூங்கில் கொண்டு மீன் பிடிக்கும் முறை. தோபாத்தின்னா வந்து கிராமத் தலைவர், தோபோமோனா சமயத் தலைவர். இந்த மாரி வந்து சில சொற்கள் சொற்பட்டியல் வந்து அந்த கதை ஆரம்பிக்கிற முன்னுக்கே அவரு குடுத்திருந்தாரு. அடுத்து கதை சுருக்கம். இந்த கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னா, இந்த சுக்காய் முதன்மை கதை மாந்தர் இருக்கார்ல, அவரோட தோழி, நெருங்கிய தோழி சாரா வந்து இறந்துடுறாங்க. ஆனா அந்த இடத்துல என்ன ஒரு வதந்தி ஓடிக்கிட்டு இருக்குன்னா, சாராவ வந்து காட்டில் பார்த்ததாகவும், சில பேர் அவ பேயா அலைஞ்சு திரியிறா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது யார் மூலியமா அந்த வதந்தி வரும்னா, ஜூலியஸ்ங்கிற ஒரு இளைஞன் மூலமா தான் வந்து அவன் காட்டுல பார்த்ததா சாராவ பார்த்ததா சொல்லுவாங்க. அடுத்து வந்து இந்த சுக்காயின் அம்மா, அவங்க வந்து அந்த அந்த இடத்தோட தலைவர்கிட்ட வந்து போய் பேச போவாங்க. இத பத்தி பேச போம்போது, அந்த இடத்தோட தலைவர் வந்து யாரா இருக்கணும்? எப்படி சொல்லுவாங்க? இந்த பாத்தீன்னா அடுத்து வந்து யார் இருக்கணும் சொல்லி ஒரு கலந்துரையாடல் வரும்போது, ஒரு பெண் தான் வந்து வரணும் அடுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த இடத்துல நான் என்ன நினைச்சேன்னா, ஒரு பெண் தலைவரா வரும்போது கண்டிப்பா அங்க நெறைய சர்ச்சைகள் நடக்கும். அது வந்து பெரிய காட்சியா இருக்கும் அப்படின்னு நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன். ஆனா அத வந்து ரொம்ப பெரிய சர்ச்சையா இல்லாம, ஒரு சின்ன ஒரு சிக்கல கொடுத்து, அதுக்கு வந்து அழகான முறையில தீர்வு சொல்லியிருப்பாங்க. எப்படி இருக்கும்னா, அ ஏன் வந்து ஒரு பெண் தலைவரா வரக்கூடாது? இந்த மாதிரி வந்து வேற இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி வலியுறுத்தி சொன்ன பிறகு, சுக்காயின் அம்மா வந்து அந்த தலைவர் பதவிய ஏத்துப்பாங்க. தலைவர் பதவிய ஏற்றுக்கொண்ட பிறகு என்ன நடக்கும்னா, சுக்காய வந்து காட்டுக்கு போய் அந்த ஜூலியஸ்ங்கிற இளைஞன பார்த்து தகவல் சேகரிச்சுட்டு வர சொல்லுவாங்க. உண்மையாவே இந்த சாராவ பேயா பார்த்தாங்களா அப்படின்னு. அப்ப அப்ப அந்த ஜூலியஸ பார்க்கறதுக்காக சுக்காயும், அவனோட நண்பன் நகுலனும் வந்து போவாங்க. அப்ப போம்போது தான் வந்து இந்த ஜூலியஸ் கிட்ட கேட்பாங்க. உண்மையாவே நீ வந்து சாராவ வந்து காட்டுல பார்த்தியா? அப்படின்னு. அப்படி கேட்கும்போது தான் அவங்களுக்கு தெரியும், இந்த சாராவ வந்து ஒரு ஒரு தடவ பார்க்கும்போது ரொம்ப கோவமா, உக்கிரமா பார்த்ததா சொல்லுவான். அப்புறம் மறுபடியும் இன்னொரு முறை பார்க்கும்போது, அவர் ரொம்ப இயற்கையோட சந்தோஷமா இருந்ததா பார்த்தேன் அப்படின்றதாவும் சொல்லுவாங்க. அப்ப இந்த இந்த விஷயம்லாம் சேகரிச்சுட்டு அவங்க அம்மா கிட்ட போய் சொல்லும்போது, அவங்க சுக்காயோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, அடுத்து வந்து நம்ப போமோவ பார்க்க போலாம். அவருகிட்ட போய் இத பத்தி கேட்டா நமக்கு ஒரு ஒரு விளக்கம் கிடைக்கும் அப்படி சொல்லி அவர பார்க்க போவாங்க. இங்கேயும் ஒரு அழகா ஒரு விஷயம் நடந்திருக்கும். நமக்கு போமோ அப்படின்னு சொல்லிட்டாலே, நமக்கு வந்து போச்சு அவர் ஒரு மந்திரவாதி. அவரு அ கெட்டது கெட்டது தான் நமக்கு ரொம்ப ஞாபகத்துக்கு வரும். அதே மாரி தான் நான் படிக்கும்போதும் அப்படிதான் இருந்துச்சு. ஆனா வந்து அ எனக்கு வந்து என்ன தெரியும்னா, அவங்க வந்து அந்த
இஸ்லாமிய மருந்து செய்யக்கூடியவங்க கூட இருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கதையில என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, முன்ன வந்து அந்த பிரிஞ்சாங் இடத்துல வந்து பஞ்சம் ஏற்பட்டபோது, அங்கருந்து அ இந்த இன்னொரு இடத்துக்கு வரும்போது, அவங்களுக்கு அந்த வழி கூட சரியா தெரியாது. எந்த பாதையில போணும். நெறைய மரங்கள். அந்த அளவுக்கு அந்த இடத்துல மரம் நிறைஞ்சு இருந்திருக்கும். அப்ப அந்த வழிய காட்டுனதே வந்து இந்த தொபோமோவா தான் இருக்கும். அவர் வந்து அ எப்படி வந்து ம எப்படி வந்து நீர் ஓட்டத்த வச்சு பாதைய சொன்னாரு அப்படின்றது அங்க விளக்கப்பட்டிருக்கும். அப்ப இந்த நகுலன் கேட்பான். நகுலனுக்கும் சுக்காய்க்கும் உள்ள நட்பு ரொம்ப அழகா இருக்கும். அவங்க 2 பேரும் வந்து அ வேற வேற மொழி பேசினாலும் இங்க வந்து தமிழ்லயே தான் ஆனா கதையில ஓடும். ஆனா நமக்கு தெரியும் செமாய் மக்களும் நகுலன் ஒரு இந்தியன்ஸ். அப்ப அவங்களோட எப்படி அவங்க 2 பேரும் தொடர்பு கொண்டிருப்பாங்க அப்படின்னு நெனச்சு பார்க்கும்போதே, ஆ ரொம்ப ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் போல தான் பழகி வந்திருப்பாங்க. அப்ப நகுலன் கூட கேட்பான், இந்த மாரி வந்து போமோ வந்து ஜின் வச்சிருப்பாரா? அப்படின்னு. அது ரொம்ப ரொம்ப நகைச்சுவையா தான் இருந்துச்சு எனக்கு படிக்கும்போது. நம்மள மாரியே அவனும் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அப்பதான் வந்து சுக்காய் விளக்குவாங்க. இந்த மாரி வந்து ஒரு வழிகாட்டியா இருந்தாரு தோபோமோ அப்படின்னு. இப்ப தோபோமோ வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்கும், நீங்க வந்து ஒரு பங்களாவ சொல்லுவாரு. அந்த பங்களால போய் நீங்க பாருங்க. அங்க உங்க கேள்விக்கான விடை இருக்கு. இப்ப வந்து சாரா வந்து உயிரோட இருக்காங்களா? இல்ல பேயா இருக்காங்களா? அ எப்படின்றத கண்டுபிடிக்கணும்னா, அந்த பங்களாக்கு போய் ஆவணும். அப்ப அடுத்து என்ன நடக்குதுன்னா, இந்த சுக்காய், நகுலன் இந்த பயணத்துல தான் பியோனா வந்து சேருறாங்க. இவங்கலாம் அந்த பங்களாக்கு போறாங்க. பங்களாக்கு போயிட்டு அங்க ஒரு பழைய ஓவியத்த பார்க்குறாங்க. அந்த பழைய ஓவியத்துல உள்ள தூசி எல்லாத்தையும் தட்டி விட்டுட்டு பார்க்கும்போது, அந்த படம் வந்து 1936ல வரைந்த படம். அந்த படத்துல இருக்கிறது சாராவுடைய முகம். அப்ப 1936ல சாராவோட முகம் சாராவே ஒரு சிறுமி தான். அதே சிறுமி முகம் வந்து 1936லயே வரைஞ்சிருக்காங்க அப்படின்னும்போது, அங்க பெரிய ஒரு ட்விஸ்ட். அப்ப ரொம்ப ஆர்வமா ஆயிருச்சு எனக்கு. அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்க ரொம்ப ஆர்வமா ஆயிருச்சு. அடுத்து அந்த பங்களால இருந்த அந்த படத்த பார்த்து எல்லாருக்குமே அதிர்ச்சி ஆயிரும். எப்படி சாராவோட முகம் வந்து ஓவியமா வரைஞ்சு வச்சிருக்காங்கன்னு. அதுக்கப்புறம் சாராவோட உறவுக்கார பாட்டி ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்கள போய் பார்த்தா எதுவும் நமக்கு விஷயம் தெரியும்னு சொல்லி போய் பார்க்க போம்போது, அப்பதான் அவங்களுக்கு வந்து தெரியும். அந்த படம் வந்து சாராவுடையது இல்ல. அந்த பாட்டிய பார்க்க போனாங்கல்ல, அந்த பாட்டியோட அக்காவுடையது. அவங்க பேரு வந்து ஷூரா. அப்பதான் அவங்களுக்கு தெரியும் ஷூரா என்றவங்க வந்து இந்த மண் சரிவு ஏற்பட்டு, அந்த மண் சரிவுல வந்து கால் மாட்டி இறந்துருவாங்க அப்படின்னு. அப்போ இந்த பாட்டி தான் வந்து நெறைய கதைகள் அந்த இடத்துல தான் அந்த வரலாறு வரும். 1934ல 4ல வந்து ரேஷல் வந்து எப்படி தேயிலை பயிரீடு செய்வதற்கு அந்த திட்டம் கொண்டு வந்தாரு. அதனால அதுக்கப்புறம் நெறைய மரங்கள அழிச்சு தான் தேயிலை தோட்டம் வந்து வந்துச்சு. அந்த கதையெல்லாம் சொல்லும்போது, அவங்களுக்குள்ள அந்த ஒரு சிறுவர்கள் ரொம்ப ரொம்ப ஊக்கமா அவங்க சொல்றத கேட்பாங்க. இந்த கதை படிக்கும்போது, எந்த ஒரு சிறுவர்கள் இத இந்த இந்த கட்டம் படிக்கும்போது அவங்களுக்கே தெரியும். அடுத்து வந்து பெரியவங்க பேசும்போது நம்ம காது குடுத்து, அ தெளிவா எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கணும் அப்படின்னு. ஏன்னா, அந்த அந்த லெவல்ல தான் வந்து அந்த கதை எழுதப்பட்டிருக்கும். ஏன்னா, அந்த பாட்டி கதை சொல்லும்போது, பிள்ளைங்க எல்லாமே அவ்வளோ உன்னிப்பா அந்த கதைய கேட்பாங்க. கேட்டு உள் வாங்கிக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, சுக்கா என்ற அந்த சிறுவன் வந்து நம்ம பரிசளிப்பு விழா பள்ளியில நடக்கப்போது, அடுத்து வந்து அ எல்லாருக்கும் ஒரு விழிப்புணர்வு வரணுன்றதுக்காக அந்த நாடகம் ஒண்ணு செய்யணும்னு சொல்லி, அ எல்லாரும் தயார் பண்ணி, அ அந்த நாடகம் வந்து நடக்கும். ஆனா என்ன அங்க ஒரு ட்விஸ்ட் நடக்கும்னா, ஷூரா வேடம் போட வேண்டிய குமுதினி வந்து மேடையில மேடைக்கு வந்து தாமதமா தான் வருவாங்க. ஆனா அந்த சூராவோட வேடத்த வந்து நல்லபடியா ஒருத்தவங்க நடிச்சு குடுத்துட்டு போயிருப்பாங்க. அங்க தான் அவங்க யாரு? அப்படிங்கிற கேள்வி நமக்குள்ள வரும். இந்த மேரி இந்த கதை வந்து படிக்க படிக்க ஒரு மர்மமாகவோ, ஒரு வரலாறோ, அப்புறம் இந்த செம்மாய் மக்களோட வாழ்க்கை நான் வந்து அவங்களோட வாழ்க்கை பத்தி நான் அவ்வளவா சொல்லல. ஆனா நீங்க படிக்கும்போது தெரியும். அவங்க வந்து அ நெறைய மரக்கட்டைகள் மூங்கில்ல உள்ள இதுதான் பொருட்கள் தான் பயன்படுத்துவாங்க. ஸோ இந்த கதை படிக்கும்போது அவங்களோட வாழ்வியல் பத்தி ரொம்ப அதிகமா நம்ம தெரிஞ்சுக்க முடியும்.
அடுத்து இதில் வந்து முக்கிய கருத்துக்களா நான் என்னென்ன பார்க்குறேன்னா, இயற்கை பாதுகாப்பின் அவசியம். அதாவது தேயிலை தோட்டம் வந்துச்சு. ஆனா அதுக்கு முன்பதாக அங்க இருந்த மரங்கள், காடுகள் இதெல்லாம் அழித்த பிறகு தான் இது எல்லாமே வந்திருக்கு. அடுத்து வந்து அந்த சிறுவர்களின் நட்பும் புரிந்துணர்வும். 2 பேரும் வேற வேற மொழி கொண்டவங்களா இருந்தாலும், அவங்களோட நட்பு வந்து ரொம்ப நெருங்கி பழகுன மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா, அந்த நகுலன் வந்து சுக்காய் வீட்ல தங்குவான். அங்க இருக்கிற சாப்பாடுலாம் சாப்பிடுவான். அவன் வந்து எந்த ஒரு வேறுபாடுமே இல்லாம அவங்க 2 பேரும் பழகுவாங்க. இந்த சிறுவர்களின் துணிச்சலும் அதே மாதிரி தான். ஒரு கதைய கேட்டோம், ஒரு பேய் கதைய கேட்டுட்டோம், மர்மமா இருக்கு சொல்லி பயப்படாம, துணிச்சலா போயிட்டு அடுத்து என்னது? அடுத்து அவர் சொல்ற ஒவ்வொரு வேலையுமே கரெக்ட்டா செய்துட்டு வருவாங்க. அடுத்து பெண்களின் தலைமைத்துவம். நான் முதல் சொன்ன மாதிரி, ஆ சுக்காயோட அம்மா தலைவரா ஆவற முன்னுக்கு, அங்க ஒரு சின்ன ஒரு சர்ச்சை நடந்தாலும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி தான் வந்து ஆ குவாந்தான்ல 4 பெண்கள் தலைவரா இருக்காங்க. அது உங்களுக்கு தெரியுமா? அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அது கேட்கும்போது நமக்கே அது தெரியல. ஆனா நம்ப அப்பதான் தெரிஞ்சுக்கிற ஒரு வாய்ப்பு கிடைச்சுச்சு. அதே மாரி டெங்கில ஜூலி பிளேட்ன்னு இருக்காங்க ஒருத்தவங்க அப்படின்னு சுக்காய் சொல்லுவான். சுக்காய் சொல்லும்போது, அ அந்த தலைவர் என்ன சொல்லுவாருன்னா, "பாருங்க படிச்ச பிள்ளைங்க சொல்றதையும் கொஞ்சம் காது குடுத்து கேளுங்க" அப்படின்னும்போது நமக்கு தோணும். ஓ! நமக்கு இப்படி பொது அறிவு நெறைய நமக்கு தேவைப்படுது. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் வந்து, நம்ப ஒரு இடத்துல அது சொல்லும்போது, அத செயல்படுத்தவும் முடியும் அப்படின்னு. அடுத்து கல்வியின் முக்கியத்துவம். இங்க வந்து தமிழ் பள்ளி எவ்வளோ அவசியம்னு அ பேசப்பட்டிருக்கும். தமிழ் பள்ளி. அந்த தமிழ் பள்ளி வந்து மூடுற தருவாயில் இருக்கும்போது, அங்க வந்து முதல்ல சேர்ந்த மாணவன் தான் இந்த சிம்மாய் பழங்குடி அ மக்கள்லேருந்து வந்து சேர்ந்த பையன் தான் சுக்காய். அந்த பையன் வந்து அங்க சேராம இருந்திருந்தா, கண்டிப்பா அந்த தமிழ் பள்ளிய மூடியிருப்பாங்க. அதுவும் இப்ப இருக்கிற சூழ்நிலையில தமிழ் பள்ளி ஒண்ணு மூடப்போது அப்டின்னா, உடனே மூடுறதுக்கு தான் அத பார்க்குறாங்க. முயற்சி செஞ்சு அத கொண்டு வருவோமேன்றது கொஞ்சம் கஷ்டமான நிலை தான். அப்ப இந்த கதை மூலியமா இது ஒரு நல்ல கருத்து. அடுத்து வந்து இந்த பள்ளி இந்த பள்ளிக்கு வர மாணவர்கள் ருயில் கம்பத்திலிருந்து தான் வருவாங்க. அங்கருந்து வர்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட்டு, இந்த பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஒருத்தர் இருப்பாரு. அவரு வந்து ஒரு சீனன் கிட்ட சொல்லி, ஹைலைட் மூலியமா தான் வந்து மாணவர்கள கொண்டு வந்து இந்த பள்ளியில ஏத்திட்டு வந்து விடுற வேலை இதெல்லாம் வந்து செஞ்சாங்க. அடுத்து வந்து மூத்தோர் சொல் கேட்டல். இதுல வந்து என்னன்னா, அ தோபாத்தீன போய் பார்க்கிறதா இருக்கட்டும், இல்ல தோபோமோவ பார்க்கிறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து அவங்களோட முன்னோர்கள். அவங்க முன்னோர்கள வந்து மொத முக்கியத்துவம் குடுத்து, மூத்தவங்களுக்கு முக்கியத்துவம் குடுத்து, அவங்க சொல்றது எல்லாத்தையும் கேட்கறாங்க. இதுல இன்னொன்னு முக்கியமான விஷயம் என்னன்னா, மாறுபட்ட சிந்தனைய உருவாக்குனுச்சு. எங்கன்னா அந்த தோபோமோ அது வந்து என்னைய ரொம்ப பாதிச்சுச்சுன்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, முழுக்க முழுக்க தோபோமோனா அது மந்திரவாதி, மந்திரவாதி சொல்லி சொல்லியே நம்மள அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஆனா தோபோமோனா ஒரு வழிகாட்டியாவும் அவர் அங்க இருந்திருக்காரு அப்படின்றத வலியுறுத்தி சொல்லும்போது, அது எனக்கு கொஞ்சம் முக்கியமா பட்டுச்சு. அடுத்து 3 விஷயம். அழகியல் விஷயமா இத நான் எடுத்துக்கிறேன். ஒண்ணு இந்த எக்குனா என்னதுன்னு தேடிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து அ சுக்காய்க்கும், நகுலனுக்கும் இந்த ஒரு கேள்வி இருக்கும். எக்குனா என்னது அப்படின்னு. அப்ப தோபோமோ சொல்லுவாரு, அந்த எக்குவ வந்து பார்த்ததில்ல. ஆனா வந்து எக்குன்னா ஆதி காலத்துல இருந்து காக்குற தெய்வம். அத பகைச்சுக்கிட்டா நமக்கு பேரிடர் நடக்கும். இப்ப காட்டுல உள்ள மிருகங்கள் எல்லாத்தையும் அழிச்சு வேட்டையாடும்போது, இந்த மண் சரிவு நடக்குது. கேமரன் மலைனாலே நமக்கு அதுதான் வரும். ஒண்ணு கேமரன் மலைனா நல்ல விஷயம்னு பார்த்தோம்னா, நல்ல இடம் வந்து குளிர்ச்சியா, குளுமையா இருக்கும். இன்னொன்னு ஒரு நெகட்டிவ் சைட பார்த்தோம்னா, அங்க வந்து ரொம்ப மண் சரிவு நடக்குது. இது 2 தான் நமக்கு தோணும். அப்ப அவரு என்ன சொல்றாரு, அந்த எக்கு வந்து ஆத்திரமடை அ நம்ப நம்ப வந்து மரத்த வெட்டி, காட்ட அழிச்சு, அப்புறம் அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாத்தையும் துன்புறுத்தும்போது தான் வந்து, அங்க அந்த மண் சரிவு நடக்குது. நம்ப செய்றதுக்கான அ விளைவு தான் அந்த இயற்கை நமக்கு குடுக்குது. அடுத்து வந்து அணில மையமா வச்சு எழுதியிருப்பாரு. இந்த அணில் வந்து சுக்காய் சொல்லியிருப்பான். சுக்காய் இல்ல நகுலன் கேட்பான். "அணில் சாப்பிட்ட பழம் வந்து சுவையா இருக்கும்னு சொல்லுவாங்களே" அப்படின்னு. அப்ப வந்து சுக்காய் சொல்லுவான், அவங்களோட இதுல வந்து அவங்களோட மூதாதையர்ன்னு சொல்லுவாங்க அணில. அப்புறம் சுக்காய் வீட்ல வந்து அவங்க அப்பா இறந்த பிறகு அந்த அணில வேட்டையாடுறதே வந்து நிறுத்திட்டாங்க.
அப்படின்றதையும் வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது இங்க பிராணிகளை வந்து துன்புறுத்தக்கூடாதுன்றத வலியுறுத்துற மாதிரி அது இருந்திருக்கும். அடுத்து 3வது விஷயம் வந்து பொன்முதுகு கொண்ட மரங்கொத்தி. அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. ஆனா வந்து அ இந்த நகுலனும் வந்து அந்த அந்த மரங்கொத்திய பார்க்கணும்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா இருப்பான். கட்டத்துல இருந்து நம்ம படிச்சுட்டு போம்போதே ரொம்ப ஆர்வமா இருப்பாரு. ஆனா கடைசியா அது வந்து புக் எண்டிங் அந்த முடிவுல தான் வந்திருக்கும். ஏன்னா அவங்க அந்த அணில வந்து ஒரு இந்த நாடகம் செஞ்சாங்கல்ல, அங்க வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. அந்த அணில கொண்டு போய் திருப்பி காட்டுல விடும்போது, அது வேகமா மரத்துல ஏறும். அந்த மரத்துல வேகமா ஏறும்போது அப்பதான் பார்ப்பாங்க, அங்க வந்து அந்த பொன் முதுகு கொண்ட மரங்கொத்தி இருந்திருக்கும். அப்ப அது என்ன பண்ணும்னா வந்து அதோட அழகால வந்து அந்த மரத்த கொத்தும். அந்த மரத்த கொத்தும்போது இவங்களோட வெற்றியா அது வந்து தெரியும். அடுத்து வந்து இயற்கையை வந்து யாரும் அழிக்க கூடாதுன்றதுக்காக தான் அந்த நாடகம் செஞ்சிருந்தாங்க. அது வந்து ஒரு வெற்றிக்கான ஒரு ஒரு காட்சியா இருந்திருக்கும். இந்த கதை படிக்கும்போது நெறைய காட்சிகள் ரொம்ப அழகாகவே இருந்துச்சு. நான் படிக்கும்போது வந்து கெடா மாநிலத்துல விடாம மழை பெஞ்சனால எனக்கு வந்து அந்த கேமரன் மலையிலேயே உட்கார்ந்து படிக்கிற மாரி ஒரு ஃபீல் இருந்தது. ஏன்னா, அந்த அந்த இடமே வந்து குளிர்ச்சியா இருக்கும்போது தினமும் நான் ஒரு 5லிருந்து 7 நாள் எடுத்திருப்பேன் இத படிக்கிறதுக்கு. அந்த நாட்கள் எல்லாமே ரொம்ப குளுமையா இருந்தனால, குளுமையிலேயே நான் படிச்சு முடிச்சுட்டேன். எனக்கு அது எப்படி இருந்துச்சுன்னா, உண்மையாவே அந்த இடத்துல இருந்து படிக்கிற மாதிரி இருந்துச்சு. நெறைய செம்மாய் மக்களோட வாழ்வியல் பத்தி தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதை விட ரொம்ப முக்கியமானது எனக்கு என்னன்னா, சிறுவர்களோட உளவியல். ஒரு ஒரு சிறுவர்களுக்கு ஒரு விஷயம் செய்யணும்னு தோணுச்சுன்னா, எந்த அளவுக்கு வேணாலும் அவங்க போய் செய்வாங்க. ஆனா இப்ப நம்ம பார்க்கும்போது, அவங்க வீட்லயே இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு சவாலா ஒரு விஷயம் குடுத்துட்டோம்னா, அவங்க எந்த அளவுக்கு இறங்கி செய்வாங்கன்னு நம்ம அத குடுத்து பார்த்தா தான் நமக்கு தெரியும். அப்புறம் இந்த சவால் மிக்க செயல்களை வந்து சொந்தமா செய்யக்கூடாதுன்னும் சொல்லி ஒரு மாணவர்களோட கவனத்திற்கு ஐயா வந்து போட்டுட்டாரு அதையும். அடுத்து வந்து இதுல முக்கியமான இந்த வரிகள், "எங்க காடு, எங்க பாதை, எங்க மரம், எங்க எல்லை, எங்க ஊயாங், எங்க தெய்வம்." இந்த இந்த வார்த்தை வந்து ஒரு சில இடங்கள்ல வரும். அது வந்து கடைசி வரியிலயும் வரும். இது வந்து ஒரு அழகான வரிகள் இந்த நாவலுக்கு. அவ்வளவுதான் என்னுடைய திறனாய்வு. நன்றி. வேற யாராவது இந்த கதை படித்திருந்தால் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்துக்கலாம். நன்றி அக்கா, நன்றி அக்கா. மிகவும் சிறப்பாக பேசியிருந்தீங்க. யாரேனும் இந்த நாவலை படித்திருந்தீங்கன்னா, உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். படித்திருக்கிறீங்களா? கையை உயர்த்துங்க, நான் அழைக்கிறேன். யாருமே வாசிக்கலையா? அப்படி வாசிக்கலைன்னா நம்ம நம்மளுடைய எழுத்தாளர் காந்தியம்மா, காந்தியம்மா நீங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். இந்த நாவல் உண்மையிலே வந்து எழுத்தாளர் கே. பாலமுருகன் அவர்களுடைய 6 சிறுவர் நாவல்கள்ல 5வது சிறுவர் நாவல் நினைக்கிறேன். ஆனா அவர் எழுதிய நாவல்களே வந்து மனசோடு வந்து ரொம்ப ஒட்டி போன ஒரு நாவல் அப்படின்னு வந்து இந்த உய்யாங்மலை நாவலை வந்து ஒரு முறை சொல்லியிருந்தாரு. ஒரு நல்ல அருமையான படைப்பு கொடுத்த திவ்யாவுக்கு நன்றி. ஏன்னா இந்த திறனாய்வு குழுவுல வந்து எல்லாருமே வந்து நாவல் அப்படின்னு சொல்லிட்டதோட தமிழ்நாட்டு எழுத்தாளர்கள், மலேசிய எழுத்தாளர்கள் அப்படின்னு தான் எல்லாருமே தேடி போனாங்களே தவிர யாருமே சிறுவர் இலக்கியத்தை நோக்கி வரல. திவ்யா வந்து அதை செஞ்சது உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். ஓகே, இந்த நாவலை பத்தி பேசணும்னு சொன்னா உண்மையிலே நிறைய இருக்கு. ஒரு காலகட்டம் வரைக்கும் வந்து சிறுவர் இலக்கியம் வந்து ஒரு முக்கியமான ஒரு இலக்கியமெல்லாம் நான் வந்து பார்க்கவே இல்லை. ஆனால் எழுத்தாளர் கே. பாலமுருகன் அவர்களுடைய நாவல்களை வாசிக்க தொடங்கும் போதுதான் வந்து சிறுவர் இலக்கியம் வந்து நம் நாட்டுல வந்து எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இலக்கியமாக இருந்திருக்க வேண்டும். ஆனால் அது இல்லாம போன ஒரு காலம் மாறி போய் இப்பொழுது வந்து சிறுவர் இலக்கியத்துக்கான ஒரு முக்கியத்துவம் வந்து அதிகம் கொடுக்கப்படுறதுக்கு எழுத்தாளர் கே. பாலமுருகன் அவர்கள் வந்து ஒரு முக்கியமான ஒரு காரணமாக வந்து நம்ம கண்டிப்பா இங்க வந்து சொல்லியே ஆகணும். இந்த நாவல் வந்து இந்த செம்மாய் பழங்குடி மக்கள் செம்மாய் மக்கள் வந்து இந்த இலக்கிய வட்டத்திலே பார்த்தோம்னு சொன்னா எழுத்தாளர் யோகி ஒண்டிதான் வந்து செம்மாய் பழங்குடி மக்களை பத்தி பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்து வந்து சிறார்களுக்காக இந்த செம்மாய் பழங்குடி மக்களை வந்து ஒரு நாவல்ல கொண்டுட்டு வந்திருக்காரு எழுத்தாளர் பாலமுருகன்.
உண்மையிலே ஒரு பாராட்டுக்குரிய விஷயம். ஒரு சிறுவர் நாவல் அப்படின்னு சொல்லும் பொழுது ஏதோ ஒரு விஷயத்த பார்த்தோம், இல்ல இந்த என்ன சொல்லுவாங்க, யானை, சிங்கம், புலி அப்படின்னு ஒரு போகாம அவருடைய நாவல்கள்ல வந்து பல வரலாறுகள், பல ரகசியங்கள், மாயங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள வந்து அதிகமா கொண்டுட்டு போய்க்கிட்டு இருக்காரு. அவருடைய இந்த உய்யாமலைக்கு அடுத்து வந்த மாய விடுதி கூட ஒரு வரலாற்று நாவல். உண்மையிலே சொல்லணும். வரலாற்றை நோக்கி மாணவர்களை நகர்த்துவதற்கு அந்த நாவல் எந்த அளவுக்கு வந்து துணை புரிஞ்சிருக்கு அப்படின்றது வந்து மாணவர்கள் அத நிச்சயமா மாணவர்கள் மட்டும் இல்ல, எல்லாருமே வந்து கண்டிப்பா வந்து அவசியம் வாசிக்க வேண்டிய ஒரு நாவல். ஏன்னா அது வந்து டைம் டிராவல், சயின்ஸ் ஃபிக்ஷனை சார்ந்து, வரலாறு சார்ந்து, எனக்கு தெரிஞ்சு மலேசியாவுல மாணவர்களுக்காக, சிறார்களுக்காக வந்து இது இரண்டையும் கலந்து எழுதப்பட்ட ஒரே நாவல் நிச்சயமாக மாய விடுதியாக தான் இருக்கணும். உய்யாமலை வாசிக்கும் பொழுது திவ்யா வந்து 5 முதல் 7 நாளுன்னு சொன்னாங்க. ஆனா வந்து ஒரு மணி நேரத்துக்குள்ள நான் வாசிச்சு முடிச்சுட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மாணவர்களோட உளவியல் சார்ந்து, அதாவது மாணவர்களுக்கு ஒரு படைப்பு எப்படி இருக்கணும், அதை அவங்க வாசிக்க ஆரம்பிக்கும் பொழுது அதை எப்படி அவங்க தொடங்குவாங்க, அவங்களோட மனநிலை எல்லாமே வந்து ரொம்ப அழகாக உணர்ந்து அத வந்து என்ன அந்த வாக்கிய அமைப்பிலேருந்து அவங்க புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு எல்லாமே வந்து ரொம்ப சிறப்பாக வந்து இந்த நாவல்ல வந்து அமைஞ்சிருக்கு. இந்த நாவலோட அட்டைப்படம் முதல் கடைசி பக்கம் வரை வந்து நம்ம பேசுவதற்கு நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த சுமாய் பழங்குடி மக்களை பற்றி வந்து மாணவர்களோட பார்வையில கொண்டுட்டு போனதுனால இன்னைக்கு வந்து ஒரு தமிழ் பள்ளி மாணவர்கிட்ட வந்து நீங்க வரலாறு சார்ந்து சில கேள்விகள் கேட்டா அவங்களால பதில் சொல்ல முடியுது. ஒரு பழங்குடி மக்களை பற்றி கேட்டா அவங்களோட முதல் பதில் வந்து உய்யாமலையா தான் இருக்கும். ஏன்னா மாணவர்களுக்கு எது வந்து கொண்டுட்டு போகணுன்றத வந்து அந்த உய்யாமலை நாவல் வந்து ரொம்ப சிறப்பா செஞ்சிருக்காரு. ஆனா இந்த நாவலை பற்றி நான் பேசுறதை விட இந்த நாவலுக்காக எழுத்தாளருடைய உழைப்பை பற்றி உண்மையிலே அதிகமா பேசணும். ஏன்னா ஒரு நாவல் சிறப்பா கொண்டுட்டு போகணும்னு சொன்னா ஒரு படைப்பாளர் எப்படி வந்து அந்த தன்னுடைய கதை கருவை நோக்கி போகணுன்றத வந்து எழுத்தாளர்கிட்ட வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. அதாவது தான் என்ன சொல்லுவாங்க, கூகுள்லயோ அல்லது புத்தகங்களிலோ வந்து தகவல்களை திரட்டி ஒரு நாவல் அவர் படைக்கல. இந்த நாவலுக்காக வந்து கேமரன் மலை பயணம், அங்க இருக்கக்கூடிய மாணவர்களோடு பயணம், செமாய் பழங்குடி மக்களோடு பயணம். அப்ப இப்படியெல்லாம் வந்து ஒரு நாவலுக்காக ஒரு எழுத்தாளனின் படைப்பு, அதாவது அவருடைய உழைப்பு வந்து அங்க அதிகமாக இருக்கும்போது அந்த நாவல் வந்து எந்த அளவுக்கு சிறப்பா வந்திருக்குன்றத இன்னைக்கு நிச்சயமாக வந்து எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இருப்போம். பெரும்பாலும் வந்து நாம் வந்து நம்மளுடைய மண்ணுக்கு என்ன செய்தோம் அதைத்தான் வந்து இந்த மண் வந்து நமக்கு திரும்ப செய்யுது. இந்த ஒரு கருப்பொருளை வந்து ரொம்ப அழகா வந்து சொல்லியிருக்காரு. இன்னைக்கு மாணவர்களுக்கு வந்து இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நீங்க இலக்கியம்னு எடுத்துக்கிட்டோமா, சிறார் இலக்கியம்னு பார்க்கும் பொழுது என்ன மாதிரியான விஷயங்கள் அதிகமா பார்த்தேன்னு சொன்னா, இன்னும் இயற்கை சார்ந்து ஒரு கதை, மிருகங்கள் சார்ந்த கதை அது அதிகமா பார்க்கலாம். ஆனா மலேசியாவுல மட்டும்தான் வந்து சிறார் இலக்கியத்துல வந்து நான் பார்த்ததுல வந்து ஒரு மாறுபட்ட கோணத்தை வந்து எழுத்தாளருடைய படைப்புகள்ல வந்து பார்க்க முடிஞ்சது. மர்ம குகையும் ஓநாய் மனிதர்கள் முதல் மாய விடுதி வரை வந்து ஒரு மாணவனுக்கு எது தேவை, சிறார் இலக்கியம்னு நம்ம எதை வந்து வகைப்படுத்துறோம் அப்படின்றத வந்து எல்லா நாவல்களையும் பார்க்க முடிஞ்சது. ஆனா அவருடைய எல்லா நாவல்களும் நான் வாசிச்சதுல வந்து உய்யாமலை வந்து மனசுல வந்து அப்படியே வந்து அதிகமா உட்கார்ந்துருச்சு. அதிகமா நான் பயணம் செஞ்ச ஒரு நாவல் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு படைப்பாளன் வந்து தான் கொடுக்க போற படைப்பை வந்து யாருக்கானது, எதுக்கானது, எதுக்காக செய்ய போறோம் அப்படின்றத வந்து ரொம்ப தெளிவாக உணர்ந்து அதை வந்து சரியான முறையில வந்து கையாண்டது வந்து இந்த நாவலோடைய ஒரு வெற்றியாக நான் பார்த்தேன். ஏன்னா இப்ப இந்த மண்ணுக்கு நம்ம என்ன செஞ்சா அந்த மண்ணு நமக்கு திரும்ப செய்யுது அப்படின்றத வந்து ஒரு 2011 நடந்த ஒரு சம்பவத்தை முன்னிட்டு, கேமரன் மலையில் நடந்த ஒரு மண் சரிவு சம்பவத்தை வைத்து ஒரு பழங்குடி மக்களோட வாழ்க்கையை சொல்லியிருக்காரு. இயற்கை சார்ந்து மனிதன் வந்து இயற்கைக்கு செய்யக்கூடிய அந்த அநீதியை சொல்லியிருக்காரு. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து மாணவர்கள்கிட்ட இந்த இளம் பருவத்திலேயே நம்ம கொண்டுட்டு போய் சேர்க்கும் பொழுது இந்த உலகம் நவீன காலத்தை நோக்கி இன்னும் போய் கொண்டிருந்தாலும் நிச்சயமா அவர்களுடைய சிந்தனையில வந்து ஒரு மாற்றத்தை எங்காவது ஒரு இடத்துல நிகழ்த்தக்கூடியதற்கு இந்த நாவல் வந்து ஒரு வகையில வந்து நிச்சயமாக துணையாக இருக்கும். இந்த நாவலை குறித்து மாணவர்களோடு பேசும் பொழுது மாணவர்கள் வந்து இந்த நாவலுக்கு காட்டிய அந்த
அந்த ஆர்வம்ன்றது வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. இந்த நாவலை பத்தி எந்த கேள்வி கேட்டாலும் நிச்சயமா அந்த வாசிச்ச மாணவர்கள் கண்டிப்பா பதில் சொல்லிடுவாங்க. ஏன்னா அவங்க வந்து அதை உள்வாங்கி படிச்சிருக்காங்க. இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து ஒரு நாவலை கொடுத்துட்டு அந்த நாவலை பத்தி நம்ம பேசுங்க அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது நமக்குள்ளே வந்து நிறைய தடுமாற்றங்கள் அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்திருக்கோம். எனக்கு தெரிஞ்சு ஒரு தமிழ் பள்ளி மாணவர் 5ஆம் ஆண்டு மாணவர் அவர்கிட்ட உய்யாமலை நாவல் படிச்சிருக்கீங்கன்னு தான் கேட்டேன். அந்த மாணவர் என்னமோ அந்த நாவல் வந்து அவரே எழுதின மாதிரி அவ்வளவு விஷயங்கள் என்கிட்ட பேசினாரு. அப்ப அந்த மாணவனுக்கு ஏற்ற அந்த இலக்கியத்தை வந்து எப்படி கொண்டுட்டு போகணுன்றத வந்து எழுத்தாளர்கிட்ட வந்து நிறைய பார்க்க முடிஞ்சது. அவருடைய உழைப்பு அந்த நாவல்ல அதிகமாக இருந்தது. ஒரு படைப்புன்றது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, வியாபாரம் ஒரு லாப நோக்கத்துக்காக இல்லாமல் அதை எப்படி ஒரு சரியான வகையில கொண்டுட்டு போனா வாசகனிடம் வந்து சரியான முறையில போய் சேரும்ன்றத வந்து சிறார் இலக்கியம் மட்டுமல்ல, எழுத்தாளர் கே. பாலமுருகன் எழுதிய அனைத்து நூல்களிலும் வந்து நம்மால பார்க்க முடிந்தது. அதனால இந்த ஒரு சிறப்பான நாவல், அதாவது நானும் ஒரு காலகட்டம் வரைக்கும் இலக்கியம் சிறார் இலக்கியத்தை நோக்கி பயணிக்காமல் இருந்த என்னையும் பல சூழல்கள்ல வந்து சிறார் இலக்கியத்தை நோக்கி பயணிக்க வைப்பதற்கு இந்த உய்யாமலை நாவலும் ஒரு காரணமாக அமைந்தது. இன்னும் வந்து எழுத்தாளர்கிட்ட இருந்து நிறைய நாவல்களை எதிர்பார்க்கிறோம். ஏன்னா அவர் எழுதக்கூடிய நாவல்கள் வந்து சிறார்களுக்கு மட்டுமல்ல, நம்மை போன்ற எழுத்தாளர்களுக்கும் நமக்கான ஒரு பெரிய வழிகாட்டியாகவும் இருக்கும். திவ்யாவுக்கும் நன்றி, எழுத்தாளர் கே. பாலமுருகன் அவர்களுக்கும் நன்றி. நன்றி அம்மா, நன்றி. மிக சிறப்பாக சொன்னீங்க. இந்த நாவல் பயணத்துல கூட நாம் எல்லாம் வந்து ஒரு நாவல் எழுதி கொண்டு இருக்கிறோம், நாவல் பயணத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நமக்கு இப்படி ஒரு சிந்தனை உதித்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா, என்னை பொறுத்தவரை எனக்கு அப்படி ஒரு எண்ணம் தோன்றவில்லை. ஒரு முறை பாலமுருகன் ஐயா அவர்கள் உப்சி பல்கலைக்கழகத்திற்கு வந்திருந்தார். அதாவது நாங்க சிறுகதை போட்டிக்கு சிறுகதை எழுதியிருந்தோம். அந்த போட்டிக்கு பரிசளிப்பு விழாக்காக வந்திருந்தார். அப்பொழுது இந்த சிறுவர் இலக்கியம் குறித்து சில உரைகளும் நடைபெற்றது. அப்போது ஐயா சொல்லியிருந்தார், சிறுவர் இலக்கியத்துடைய தேவை, அதோட முக்கியத்துவம், இது மாதிரியான விஷயங்களை வந்து பகிர்ந்து கொண்டார். அங்கு சிலர் வந்து ஐயா எழுதிய ஒரு சில சிறுவர் இலக்கியத்தை வந்து, அதாவது சிறார் இலக்கியத்தை வந்து திறனாய்வு செய்திருந்தார்கள். மிகவும் சிறப்பாக இருந்தது. அது மாதிரி இன்று திவ்யா அக்காவும் செய்திருந்தாங்க. கேட்கும்போது நமக்கும் அப்படி ஒரு எண்ணம் தோன்றுகிறது. நிச்சயமாக ஒரு சிறார் இலக்கியம் நாமும் படைக்க வேண்டும், ஐயாவை ஒரு முன்மாதிரியாக கொண்டு அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கும் உதிக்கிறது. இங்கு இணைந்திருக்கும் அனைவருக்கும் உதித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா நம்மோடு இணைந்திருக்கிறதுனால ஐயா ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ள வேண்டும் தங்களுடைய நாவலை பற்றி அப்படின்னு நினைக்கிறேன். ஐயா, நீங்கள் ஓரிரு வார்த்தைகள் பகிர்ந்து கொள்ளலாம் ஐயா. வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. சரி, முதலாவதாக நம்மளுடைய நூலிலை குழுவிற்கு எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொடர்ந்து 200க்கும் மேற்பட்ட சந்திப்புகளையும் நூல்கள் குறித்த உரையாடல்கள், கதைகள் குறித்த உரையாடல்களை தொடர்ந்து எங்கேயும் தடை இல்லாமல் தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் எனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு நிகழ்ச்சியோட வெற்றி என்பது தொடங்குவதில் இல்லை, தொடருவதில் தான் இருக்கின்றது. ஆக தொடர்ந்து 100, 200, ஏன்னா ஆரம்ப காலம் நான் வந்து இயலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் போது, ஆரம்ப காலத்தில் இயலோடு பயணித்துக் கொண்டிருக்கும் போது பல நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு பல பயிலரங்குகளை நடத்திருக்கின்றேன். ஆனால் அது பன்முகமாகி பிறகு அது நூலிலேயாக சிறுகதை, இயல் சிறுகதை, பிறகு இயல் நாவல், இப்படி பன்முகமாக தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருக்கின்றது. அதுக்கு இந்த இளைஞர்களுடைய சக்தி தான் காரணம். அதை முறையாக வழிநடத்தி கொண்டிருக்கும் பொன் கோகிலம் அவர்களுக்கும் அந்த இளைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த உய்யாமலை நாவல் வந்து ஒரு வருடத்துக்கு மேலாகிறது. கடந்த ஜூன் மாதம் வெளியீடு கண்டது. பிறகு அடுத்தடுத்த நாவல்கள் வந்தாலும் அதுக்கு பிறகு உய்யாமலை தீவிரமாக கலந்துரையாடப்படவில்லை. சில நூல் வெளியீட்டு நிகழ்ச்சிகள்ல இந்த நூல் குறித்து பேசப்பட்டது. ஆனால் ஒரு கலந்துரையாடலாக இதான் முதல் முறையாக அதை வந்து முன்னெடுத்த திவ்யா சுப்பிரமணியம் அவர்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சிறப்பான ஒரு அலசல், சிறப்பான ஒரு திறனாய்வு, ஒரு நாவலுடைய பின்னணி, கால பின்னணி, சமுதாய பின்னணி, பிறகு அந்த கதாபாத்திரம், பிறகு தன்னை, அது முக்கியமா திறனாய்வாளர்கள் செய்ய தவறக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ரொம்ப புறத்தே ஒரு நாவலை பல கூறுகளாக ஆய்வு செய்து அதை சொல்லிவிடுவார்கள்.
ஆனால் அந்த நாவல் தனக்குள் அகத்திற்குள் என்ன தாக்கத்தை ஏற்படுத்தியது, எந்த இடத்தில் தன்னை அந்த நாவல் பெரிய சவாலான ஒரு ஒரு மனிதனாக மாற்றியது, எந்த இடத்தில் தன்னுடைய புரிதலை வளர்த்தது, எந்த இடத்தில் தன்னுடைய புரிதலை உடைத்தது, இப்படியாக ஒரு நாவலோடு ஒரு வாசகன் உறவு கொள்ளும் அந்த முக்கியமான தருணங்களை திறனாய்வாளர் சொல்லும் போதுதான் அது இன்னும் சுவாரஸ்யமா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அது திவ்யா வந்து அதாவது திறனாய்வாளர் மட்டும் இல்லாம ஒரு வாசகராகவும் அது ரொம்ப உயிர்த்துணர்ந்து பேசியிருந்தாங்க. ரொம்ப மகிழ்ச்சி. என்ன அந்த நாவலுடைய ஏதாவது ஒரு பலவீனங்களும் சேர்த்து சொல்லியிருந்தா கண்டிப்பா எல்லாமே வந்து பெர்ஃபெக்டா முழு முற்றிலுமான சிறந்தது என்று நம்ம சொல்லவே முடியாது. எனக்கு நானே சவால் எப்பொழுதுமே. இப்ப சிறார் நாவல்கள் படிக்கும் போது நான் ஒவ்வொரு நாவலுக்கு பிறகு நான் எனக்கு கேள்வி கேட்டுக்குவேன். இதுதான் என்னுடைய சிறந்த நாவலான்னு கேட்டா இல்ல. இன்னும் நான் தேடி போக வேண்டிய தூரம் இருக்கிறது. அதே போல ஏதாவது தொய்வுகள் இருக்கலாம் ஒருவேளை அந்த நாவல் படிக்கும்போது. நாவல் ஏதாவது ஒரு இடத்துல தொய்வு இருக்கலாம். அது நான் எதிர்பார்க்கிறேன் ஒரு வாசகன் தேர்ந்து. ஏன்னா அது நம்ம கண்ணுக்கு தெரியாது. ஒரு வாசிக்கும் போது அந்த வாசகனுடைய கண்ணுக்கு தெரியும். சார் இந்த இடத்துல நீங்க இதை இப்படி மாத்தி எழுதிட்டீங்கன்னா இன்னும் சிறப்பா இருக்கும். அப்படி சொல்லும் போதுதான் அது எனக்கு பிளாஸ் பாயிண்ட். அடுத்த கட்டம் ஒரு நாவல் எழுதும் போது நான் அதை கவனத்துல கொள்வேன். ஆனா சிறார் இலக்கியம் சொல்லும் போது நான் ரொம்ப என்ன எதிர்பார்ப்பேன்னா சிறுவர்கள் இதை ஆய்வு செய்யணும் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஒரு வாசகனாக சிறுவர்கள் வந்து இதை பத்தி பேசணும். ஒரு 10 சிறுவர்கள் ஒன்று கூடி ஒரு ஜூம் நிகழ்ச்சியிலயோ ஒரு கூகுள் மீட்லயோ இல்ல ஒரு நேரடி நிகழ்ச்சியிலயோ ஒரு 10 மாணவர்கள் இந்த நாவலை பத்தி பேசணும்னு தான் நான் ரொம்ப எதிர்பார்ப்பேன். ஏன்னா இந்த நாவல் வந்து சிறுவர்கள் நோக்கி எழுதப்பட்டது. தொடர்ந்து நம்மளே பேசிக்கிட்டு இருக்கோம்ல, அது மாறணும். இது சூழ்நிலை மாறணும். அடுத்த கட்டம் நீங்க இளம் தலைமுறை உருவாக்குங்க. நூலிலையில சிறார் இலக்கியம்னா சிறுவர்களை கொண்டு வாங்க பேசுறதுக்கு. அட்லீஸ்ட் ஒரு 2 சிறுவர்கள் நீங்க இணைக்கலாம். ஏன்னா இந்த நாவல் வந்து 3000 பிரதிகள் விற்கப்பட்டுருச்சு. இந்த உயாங் மலை நாவல் வந்து 3000 பிரதிகள் விற்கப்பட்டிருக்கு. அப்பனா அந்த நாட்டுல இந்த உயாங் மலை நாவலை படித்த 3000 மாணவர்கள் இருக்கும்போது நமக்கு ஒரு 2 மாணவர்கள் கிடைக்க மாட்டாங்களா? அவங்கள கொண்டு வந்திருந்தீங்கன்னா உண்மையிலேயே அது சிறப்பாக. ஏன்னா இது யாருக்காக எழுதப்பட்டதோ அவர்கள் இதை பற்றி பேச வேண்டும். நாம் பேசுவது ஒரு பக்கம். நாம் வந்து அதாவது சிறுவர் நாவலை படிக்கக்கூடாதுன்னு இல்லை, படிக்கலாம். ஆனா இது உண்மையிலேயே சிறுவர்களுக்காக எழுதப்பட்டது, சிறார் இலக்கியத்துக்காக எழுதப்பட்டது. ஆக அவர்களையும் நீங்க இணைத்திருந்தால் இது இன்னும் கூடுதலா பலமா இருந்திருக்கும். இப்ப திவ்யா ஒரு பக்கம் விமர்சனம், இன்னொரு மாணவர் ஒரு பக்கம் விமர்சனம் அப்படி சொல்லியிருந்தா இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு புதுமை ஏற்பட்டிருக்கும். இதனுடைய கருத்து தான். சரி, அந்த அளவில் வந்து ரொம்ப சிறப்பா இருந்தது திவ்யாவுடைய அலசல். ரொம்ப பிடித்திருந்தது எனக்கு. இந்த நாவலை அதாவது எழுதப்பட்ட நாவலுடைய என்னென்ன சிறப்புகள் இருக்கின்றது என்ன திவ்யா பேசினாங்க. இந்த நாவல் எப்படி உருவானுச்சுன்ற விஷயத்த வந்து காந்தி முருகன் சொல்லிட்டாங்க. ஏன்னா நான் ஒரு இன்டர்வியூல வந்து ஒரு நேர்காணல்ல இந்த நாவலுக்காக நான் மேற்கொண்ட பயணங்களை பத்தி நான் சொல்லியிருப்பேன். பயணங்கள் கேமரன் மலையை நோக்கி நான் 2 முறை பயணம் செய்தேன் இந்த நாவலுக்காக. அதை பத்தி அவங்க சொல்லிட்டாங்க. நான் இன்னும் சில பதிவுகள்லாம் போட்டிருந்தேன், டிக்டாக் எல்லாம் பதிவு போட்டிருந்தேன். மோட்டர்ல தான் பயணம் மேல போ 2 தமிழ் பள்ளி வந்து ஒரு முக்கியமான ஒரு தமிழ் பள்ளி. ஏன்னா இந்த போ 2 தமிழ் பள்ளி நான் எப்படி பாக்குறேன்னா இருவேறு கலாச்சாரங்களோட இணைவு. இந்த போ 2 தமிழ் பள்ளி இந்த நாட்டிலே மிக முக்கியமான 2 வேறு கலாச்சாரங்களை உள்ளடக்கிய அதை சந்திக்கக்கூடிய 2 வெவ்வேறு கலாச்சாரங்களை சந்திக்கக்கூடிய ஒரு புள்ளியாக நான் பார்க்கின்றேன். ஆக டுவெல் கல்ச்சர் மிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது செம்மாய் பழங்குடி பிள்ளைகள் வந்து போ 2 தமிழ் பள்ளியில வந்து படிக்கிறாங்க. நான் வந்து ஒரு 2014ஆம் ஆண்டு போ 2 தமிழ் பள்ளிக்கு போகும்போது அந்த பள்ளிக்கூடத்துல தமிழ் பள்ளி அதாவது தமிழ் நம்மளோட இந்திய மாணவர்களும் செம்மாய் பழங்குடி பிள்ளைகளும் இணைஞ்சு படிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நான் வந்து அங்க ஒரு சிறுகதை பெங்கேலுக்காக பட்டதைக்காக கூப்பிட்டு இருந்தாங்க. அங்க போகும்போது எனக்கு ரொம்ப அப்பயே ஒரு ஆச்சரியமா இருந்தது. இது ரொம்ப ஒரு புதுமையா இருக்கு. அதாவது பழங்குடி குழந்தைகள் அவங்க அஸ்லின்னு சொல்லுவாங்களா, பழங்குடி குழந்தைகள் நம்முடைய தமிழ் பள்ளியில் இணைந்து படிப்பது என்பது அது ஒரு புது வகையான ஒரு கலாச்சார சூழல். இது நமக்கு ரொம்ப புதுமை. ஆனா அங்க உள்ளவங்க மட்டும்தான் அதை அவங்க அனுபவிக்க முடியும். அங்க உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அது தெரியும். அப்படி என்றால் வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிடா மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பினாங்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோலம்பூர் சிட்டியில இருக்கக்கூடிய பிள்ளைங்களுக்கு இந்த கலாச்சார இணைவு என்பது கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை. குறிப்பா அந்த செம்மாய் பழங்குடி மக்களை பத்தி அவங்க கேமரனுக்கு சுற்றுலா போகும்போது பார்க்கக்கூடிய ஒரு இங்க வாழக்கூடிய ஒருத்தவங்க அப்படின்ற ஒரு மேலோட்டமான பார்வைதான் குழந்தைகளுக்கு இருக்கும். அந்த புரிதலை வந்து விரிவாக்கணும். அந்த புரிதலை, அதாவது இவங்கெல்லாம் யாரு, இந்த கேமரன் மலையை நம்பி வாழக்கூடிய இந்த செம்மாய் பழங்குடி மக்கள் யாரு, இவங்களுடைய பின்புலம் என்ன, இவங்களோட வாழ்க்கை என்ன, இந்த இயற்கைக்கும் அவங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்ற விஷயம் வந்து நிச்சயமா
கேமரன் மலைக்கு சுற்றுலா போகக்கூடிய பிள்ளைகளுக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது. ஏன்னா அவங்க வந்து கேமரன் மலை என்பதை ஒரு குளிர்ந்த பிரதேசமாகவும் ஒரு சுற்றுலா தலமாகவும் மட்டும் தான் பார்த்து பழகிருப்பாங்க. ஆனால் அந்த கேமரன் மலைக்கு பின்னாடி இந்த செம்மாய் பழங்குடி மக்களுடைய பெரிய பெரிய வரலாறு ஒளிந்திருக்கின்றன. இந்த செம்மாய் பழங்குடி மக்கள் இயற்கை எப்படி பார்க்கறாங்கன்ற நம்பிக்கைகள் அந்த காட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு. இதை வெளிக்கொணர வேண்டும் என்பதுதான் உயாங் மலையுடைய ஒரு பெரிய முயற்சி. இந்த நாவலை நீங்க பெரியவங்களுக்கான நாவலா எழுதணும்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. இது படிச்சிட்ட பிறகு இது உண்மையிலே ஒரு பெரிய வரலாற்று நாவலா வர வேண்டிய ஒரு நாவல், ஏன் நீங்க சிறுவர் நாவலா மாத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி சில பேர் அவங்க கருத்தை முன் வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு அப்படி தோணல. எனக்கு வந்து எழுதும் போது இது போய் குழந்தைகள்கிட்ட சேர்க்கணும். அதாவது ஒரு நாவல் எழுதப்படும் போது அது தனக்கான வாசகர்களையும் தனக்கான இலக்கையும் எழுதும் போது அந்த நாவல் அதை முடிவு செய்து கொள்ளும். இது வந்து ரொம்ப ஒரு ஒரு மாயமான ஒரு விஷயம். ஆகவே ஸோ அதை பத்தி நான் கவலைப்படல. எழுதி முடிச்சுட்டு வந்து நான் ஒப்படைச்சிடணும். பிள்ளைங்களுக்கு எந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்துது. பிறகு ஒரு நாள் கேமரன் மலைக்கு போகும்போது அவங்க இந்த நாவல் படித்த அனுபவத்தோடு அந்த கேமரன் மலையை வேறு கோணத்துல பார்க்க ஆரம்பிப்பாங்கல்ல, அந்த ஃப்ரேம் மாறும். இதுக்கு முன்ன கேமரன் மலையை பார்த்த அந்த ஹாலிடே ஃப்ரேம் இப்ப வேறு ஒரு பொறுப்புணர்வு மிக்க ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்கக்கூடிய அந்த நிலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பல விந்தைகளையும் பண்பாட்டையும் பார்க்கக்கூடிய ஒரு ஃப்ரேம் வந்து பிள்ளைங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது எனக்கு வேணும். அது பிள்ளைங்க மத்தியில உருவாக்கணும். அது இப்ப இல்லைனாலும் ஏதோ ஒரு வயதுல அவன் வளர்ந்து வரும்பொழுது நிச்சயமா அவன் வாழ்க்கையில அவன் படித்த அந்த நாவல் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது என் நம்பிக்கை. ஆகவே அதனாலதான் இது வந்து இந்த நாவல் நான் எடுத்து எழுதுனது. ஆனா உண்மையிலே பெரிய சவாலா இருந்தது. ஏன்னா ஒரு புது வகையான ஒரு நிலம், ஒரு புது வகையான மனிதர்கள். இந்த செம்மாய் பழங்குடி மக்களை பத்தி நீங்க தேடுனீங்கன்னா பெரிய ஆய்வுகள் எதுவுமே கிடையாது. மலாயிலையும் ஆங்கிலத்துல கூட செம்மாய் பழங்குடி மக்களை பத்தி ஒரு மேலோட்டமான ஆய்வுகள் தான் இருக்கு. இன்னார் இந்த மக்கள் இங்க இருக்காங்க, அவங்களுடைய பண்பாட்டு கூறுகள்லாம் இது அவங்க இப்படிதான் வழிபடுவாங்க, அவங்களுக்கு வந்து கடவுள் நம்பிக்கை இல்லை, இப்படி அவங்கள பத்தி சில மேலோட்டமான தகவல் தான் இருக்கும். ஆனால் அதை மட்டும் வைத்து நம்ம ஒரு மனித கூட்டத்தை நம்ம புரிந்து கொள்ள முடியாது. இதுக்குள்ள ஒரு இலக்கிய அசைவு இருக்கணும். ஒரு இலக்கிய அசைவு உள்ள இருக்கும்போதுதான் அந்த பண்பாட்டையும் அந்த மனிதர்களையும் அகரீதியாக நம்ம இணைக்க முடியும். நமக்குள்ள நம்ம இணைக்க முடியும் அகரீதியாக. சோ அதுக்காக தான் நான் ஒரு கற்பனை தளத்தை உருவாக்குனேன். ஒரு பிளாட்ஃபார்ம். ஜாரான்ற ஒரு பிள்ளை காணா போயிருது. அந்த பிள்ளையை தேடி போற பிள்ளைகள் வெவ்வேறான மர்மங்களை தேடி கண்டுபிடிக்கிறார்கள். அந்த மர்மத்தின் ஊடாக அந்த நிலத்தோடைய வரலாறு எப்படி வந்து அந்த காலத்துல தேயிலை முதலாக விரிவாக்கப்பட்டது, அதுக்கு பின்னாடி செம்மாய் பழங்குடி மக்களுடைய உழைப்பு எப்படி இருந்தது, அந்த தேயிலை உருவாக்கத்துல எப்படி அவங்க அதுக்குள்ள இணைந்தாங்க, அவங்க இணைஞ்ச பிறகு எப்படி அவங்க நம்பி வாழ்ந்த இயற்கை அந்த காடு எப்படி ஒரு பேரழிவை சந்திச்சுன்னு சொல்லி அந்த வரலாற்றை உள்ள இணைச்சுக்கிட்டேன். இந்த வரலாற்றை மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா பிள்ளைங்க நிச்சயமா அதை விரும்ப மாட்டாங்க. ஏன்னா வரலாற்று படிப்பது என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஆனால் நீங்க வரலாற்றை இந்த காலகட்டத்தில் எப்படி பிள்ளைங்களுக்கு கொண்டு போய் சேர்க்க போறீங்க என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதுக்கு சில உத்தி முறைகள்லாம் தேவைப்படுது. நீங்க வெறுமனே பாடம் எடுப்பதை போல வரலாற்றை கற்பித்தால் அதை உள்வாங்கிக் கொள்ள அடுத்த தலைமுறை தயாராக இல்லை. அதை ஒரு மர்ம கதையாகவோ அல்லது ஒரு பண்பாட்டு கதையாகவோ அல்லது ஒரு புராண கதைகளாகவோ நீங்க இணைத்து சொன்னால்தான் அதை விரும்பி கேட்பார்கள். இதுல வந்து திவ்யா சொன்னது போல எம்கு என்ற தேவதை அது ரொம்ப முக்கியம். நாவலுடைய முதல் பக்கத்திலே ஒரு 2 வாசகம் வரும். சுக்காய் ஏன் பேரிடர் நடக்கிறது? சுக்காய் கேட்பான். சுக்காய்ட்டு வந்து கேட்பாங்க ஏன் பேரிடர் நடக்குதுன்னு. அதுக்கு சுக்காய் சொல்லுவான், காட்டையும் காட்டு விலங்கியும் நீ தொந்தரவு செய்வது என்பது அங்கு என்கிற பேரிடர் தேவதையை தொந்தரவு செய்வதற்கு சமம். நீ காட்டை தொந்தரவு செய்தால், காட்டு விலங்குகளை அழித்தால், காட்டு மரங்களை அழித்தால், அந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய அங்கு என்கிற தேவதை கோபம் அடைவாள். அதன் மூலமாக தான் இந்த பேரிடர்கள் நடக்கிறது என்பது செம்மாய் பழங்குடி மக்களோட நம்பிக்கை. இது எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு? ஒரு நிலத்துல வாழக்கூடிய மக்கள் அவங்க இயற்கையே தன்னுடைய ஆதாரமாக நம்பி வாழ்றாங்க. நமக்கு தெய்வங்கள் இருப்பது போல அவங்க அந்த காட்டை பாதுகாக்கக்கூடிய தேவதையை தான் தெய்வமா வழிபடுறாங்க. அந்த தேவதையோட கோபம் தான் இந்த மண் சரிவு காரணம் என்று அந்த ஒரு கூட்டமே நம்பி வாழ்றாங்க. இதை வந்து ஒரு நாவலாக்கணும், இதை வந்து ஒரு நாவலுக்குள்ள கொண்டு வரன்றது ஒரு பெரிய சவாலான ஒரு முயற்சி. ஏன்னா சாதாரணமா இதெல்லாம் கட்டுக்கதைகள்னு சொல்லிட்டு போக வாய்ப்பு இருக்கு. சாதாரணமா இதெல்லாம் கட்டுக்கதைகள்னு சொல்லிட்டு போவாங்க. இது கட்டுக்கதைகள் இல்லை, இது வந்து பண்பாட்டு கதைகள். ஒரு நிலத்துல காலங்காலமா ஒரு மக்கள் நம்பி வாழக்கூடிய பண்பாட்டு கதைகள்.
அந்த பண்பாட்டு கதைகளை நீங்க உடைத்து உடைத்து உள்ள போனீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிறது பாத்தீங்கன்னா இந்த இயற்கையின் மீதான நேசம், இந்த இயற்கையின் மீதான காதல். இதைதான் அந்த காலத்துல பண்பாட்டு கதைகளாகவும் நாட்டாரியல் கதைகளாகவும் மண் சார்ந்த கதைகளாகவும் பெரியோர்கள் சொல்லி வச்சிருப்பாங்க. அதை வெளியே கொண்டு இந்த ஒரு நாவலாக்கணும். அந்த நாவலுக்குள்ள ஒரு தமிழ் பள்ளி மாணவனை இணைச்சு, ஏன்னா ஏன் நான் இணைக்கிறேன்னா இதை ஒரு சுமாய் பழங்குடி நாவலாவே எழுதியிருக்கலாம். ஆனா அங்க கேமரன் மலையில எப்படி பாத்தீங்கன்னா இந்த தமிழ் பள்ளியில படிக்கக்கூடிய இந்த சுமாய் பழங்குடி மக்கள் நான் நேரடியாக போய் சந்திச்சேன். அவங்க கூட ஒரு நாள் பயணம் செஞ்சேன். அவங்க வீட்டுக்கு போனேன், அவங்க கிராமத்துக்கு போனேன். அவங்க கூட பார்க்கும்போது இந்த தமிழ் பள்ளியில படிக்கிற அந்த மாணவர்கள் ஏதோ ஒரு இடத்துல தமிழும் அவங்களும் ஒரு இணையற ஒரு இடம் இருக்குல்ல, அது ஒரு பெரிய ஒரு ஆச்சரியமா யாரும் அதை கருதல. ஆனா என்னை பொறுத்தவரை ஒரு பெரிய ஆச்சரியமான ஒரு நிகழ்வு. ஆக அதை இந்த உயாங் மலை என்ற நாவலா ஆக்கப்பட்டிருக்கு. இதை நீங்க கேட்கலாம், ஏன் ரகசியங்களும் உண்மைகளும் சொல்லும் போது மூர்த்தி சார் அடிக்கடி சொல்லுவாரு, குழந்தைகளை கொண்டு போய் சேர்க்கும் போது அதுல ஒரு ஒரு மர்மம், ஒரு ஒரு திகில், இது போன்ற சில உத்திகள்லாம் இருக்கணும். அப்பதான் குழந்தைகள் விரும்புவாங்க. நீங்க குழந்தைகளை உங்களோட கருத்துக்களை திணிக்கிற பிரதைகளா பார்க்க கூடாது. நான் சொல்றேன் நீ கேளுன்ற பாடம் எடுக்கக்கூடாது இலக்கியத்தின் வழியாக. அதனாலதான் இதுக்குள்ள ஒரு மர்மமா சில விஷயங்கள் வருது. யாரோ ஒருத்தவங்க பின்தொடர்ந்துகிட்டே இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா கடைசியில ஒரு நாடகத்துல அந்த நடிக்க வேண்டிய பெண் பாத்ரூம்ல மாட்டிக்குவா. ஆனா யாரோ ஒருத்தவங்க நடிச்சு கொடுத்துட்டு போவாங்க. யார் அவங்க? இப்படி குழந்தைகளை நீங்க தேட விட்டாதான் குழந்தைங்க உங்க இலக்கியத்துக்குள்ள வருவாங்க. இல்ல வகுப்பறையில பாடம் எடுக்கிற மாதிரி நம்ம இலக்கியத்தை பயன்படுத்தி பாடம் எடுக்கக்கூடாது. பாடம் எடுத்தால் அது நிச்சயமா அவங்களுடைய மனசுல போய் நிக்காது. அந்த இலக்கியம் என்பது நிக்காது நிச்சயமா. தொடர்ந்து உரையாட வேண்டிய, தொடர்ந்து பேச வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு கதைக்களம், முக்கியமான ஒரு இலக்கிய வடிவம் சிறார் நாவல். நீங்களாம் அடுத்த காலகட்ட வாய்ப்பு இருந்ததா சிறார் நாவல் எழுதி பாருங்க. நிச்சயமா எழுதி அனுப்புனீங்கன்னா நான் நிச்சயமா திருத்தம் செய்து கொடுப்பேன். ஏன்னா இந்த நாட்டுல நமக்கு இந்த அடுத்த தலைமுறை இலக்கியம் ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கு. நம்மளோட இலக்கியத்தை நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம், விரைவா வளர்ந்துகிட்டு இருக்கோம். ஆனா இந்த பிள்ளைகள் நம்ம விட்டுட்டோம்னா நம்ம தான் எழுத்தாளர்களா இருப்போம் அடுத்த காலகட்டத்துல. நிச்சயமா அடுத்த தலைமுறை என்பது இலக்கியத்துக்குள்ள வரமாட்டாங்க. ஸோ ஆகவே நினைக்கிறேன் இவங்க 2 பேரும் நல்லா பேசிட்டாங்க, விரிவா பேசிட்டாங்க. ஏதாவது கேள்விகள் தான் நீங்க கேட்கலாம், இல்லைன்னா நான் முடிச்சுக்கிறேன். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. நீங்க கூறிய தகவல்களை எல்லாம் நாங்கள் நிச்சயமாக பரிசீலனை செய்து அடுத்த கட்டமாக ஐயா கூறியதை போல இந்த சிறார் இலக்கியத்தை ஒட்டி நம்ம திறனாய்வு செய்யும் பொழுதோ இல்ல கலந்துரையாடல் செய்யும் பொழுதோ மாணவர்களின் ஈடுபாடை இந்த இயல்ல நாங்க கொண்டு வரோம் அப்படின்ற ஒரு முயற்சியை எடுக்கலாம் அப்படின்றது ஐயாவுடைய ஒரு இதா இருக்கு. ஸோ நிச்சயமாக நாங்க இதை பரிசீலனை செய்து அடுத்த முயற்சியாக நாங்க எடுப்போம். தற்போது நாவல் எழுதி கொண்டிருக்கிறோம். நாம் நாவல் எழுதி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு சிந்தனை நமக்கு ஒரு புதிய விஷயத்தை சொல்லி கொடுத்துருக்கு. ஏன் இந்த முன்னெடுப்பை நம்ம கொண்டு வரக்கூடாது? இதற்கு அப்புறமாக சிறார் இலக்கியத்தை ஒட்டிய கலந்துரையாடல்களை திறனாய்வு செய்து இந்த மாணவர்களையும் இப்போ உள்ள பள்ளி மாணவர்களை இந்த இலக்கியத்துக்குள்ள கொண்டு வருவோம். ஐயா சொன்னது போல திகில், மர்மம் இது போன்ற இலக்கியங்களை படைக்கும் பொழுது மாணவர்களோட ஈடுபாடு அதிகமா இருக்கும். எப்பவுமே பாடம் எடுக்கிற மாதிரி நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறத விட புதிய ஒரு சிந்தனையில மாணவர்களை அணுகும் பொழுது அவர்களுடைய ஈடுபாடு அதிகமா இருக்கும். அது மூலமா ஐயா ஒரு இதுல கூட சொல்லியிருந்தாங்க, எப்போதுமே நம்ம கருத்துக்களை திணிக்க கூடாது, ஆனா மாணவர்களை படித்துக்கு அதுல அவங்களே கண்டுபிடிச்சு அதை செயல்படுத்துற மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க. அது எனக்கு இன்னும் நினைவில் இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது மாதிரியான விஷயங்களுக்கு இந்த மாதிரியான சிறார் இலக்கியங்கள் நிச்சயமாக அவசியம். அடுத்த முயற்சியாக நிச்சயமாக இயல் சிறார் இலக்கியத்தை ஒட்டிய ஒரு பயணத்தை மேற்கொள்ள வேண்டும். அதற்கான முயற்சி நிச்சயமாக நாங்க செய்வோம், மாணவர்களை கொண்டு வருவோம். மிக்க நன்றி ஐயா கலந்து கொண்டதற்கு. கலந்து கொண்டு திறனாய்வு செய்த திவ்யா அக்காவுக்கும், கருத்து பகிர்ந்த காந்தி அம்மாவிற்கும், பாலமுருகன் ஐயாவிற்கும், மற்றவர்களுக்கும் நன்றி. ஆக விடை பெற்றுக் கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். நன்றி.